தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 29 வசனம் 22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இனி ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, இனி எங்கள் முகங்கள் செத்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரங்களையும் பிடித்து நீங்க உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லுகிற இந்த வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, எந்த காரியத்திலும் உடைய பிள்ளைகள் வெட்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ, குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே, கணவனை குறித்து ஆண்டவரே, கணவனுடைய பின்மாற்றத்தை குறித்து ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பின்மாற்றத்தை குறித்து ஆண்டவரே, குடும்பங்களில் ஏற்பட்டு இருக்கிற ஆண்டவரே பொருளாதார குறைவுகளினாலே உறவினர்கள் மூலமாக ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர, வேலை பார்க்கிற இடங்களிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலே வெட்கத்தையும் நிந்தையும் அவமானத்தையும் ஆண்டவரே அடைந்து கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் இனி அவர்கள் ஆண்டவரே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே ஆபிரகாமை உயர்த்தின தேவன், ஆண்டவரே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து ஆண்டவரே அதை நிறைவேற்றின தகப்பன், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க உயர்த்துகிறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. வெட்கப்பட்ட இடத்துல ரெண்டத்தனையான கனத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இனி உம்முடைய முகங்கள் ஆண்டவரே எந்த ஆண்டவரே மனிதர்கள் முன்பாக உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் ஆண்டவரே இனி செத்து போகக்கூடாது, இனி வெட்கமடைந்து போகக்கூடாது, இனி நிந்தையை அவமானத்தையும் ஆண்டவரே அனுபவிக்க கூடாது. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துங்க சுவாமி. பிள்ளைகளின் குடும்பங்கள் அவர்களுடைய படிப்பின் காரியத்துல வேலை பார்க்கிற இடங்களில் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. வியாதியில இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. இனி உங்க பிள்ளைங்க ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவரே எந்தெந்த காரியத்துல எல்லாம் வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்துல எல்லாம் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வைக்க போறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.